ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். தக்காளி, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி விட்ட ரசம், அவரைக்காய் பொரிச்ச கூட்டு, பீன்ஸ் பருப்பு சிலி. இந்த ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் என்னோடய சேனலை இப்போ புதுசாக பார்க்குறவாளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ ரசம் தான் பார்க்க போகிறோம். 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் வாட்டரில் அது ஒரு 10 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தேன்னா, கொஞ்சம் இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, ஒரு மிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அப்போ ஒரு சின்ன ஆம்லா சைஸு அதில் புளி தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுட்டு வடிகட்டி புளி கரைசலை மட்டும் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வெந்துடும். ஆறின அப்புறமா தக்காளி எல்லாம் பிழிஞ்சிட்டு தக்காளி பியூரி மட்டும் எடுத்துப்போம். திரும்பி கடாயில் தக்காளியோட அந்த சாறும் இந்த வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை எடுத்து அதில் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கொதிக்கட்டும். தாளிக்கிறதுக்கு எப்போவுமே ரசம்னா நம்ம நெய் தான் எடுத்துப்போம். 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொரகொரப்பாக, அதையும் போட்டு அதை நல்லா வதங்கின அப்புறமா நம்ம இந்த ரசத்தில் போட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இந்த கொத்தமல்லியை போட முடியுமோ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் போட்டு கொதிக்கப்படாது ஆயாச்சுன்னா ரசம் தயாராகிடும். நம்ம அடுத்தது அவரைக்காய் போட்ட ஒரு பொரிச்ச குழம்பு தான், பொரிச்ச கூட்டு தான் பார்க்க போகிறோம். அவரைக்காயை பொடியாக நறுக்கி இது கூட நம்ம ஊற வச்ச பயத்தம்பருப்பு 3 ஸ்பூன் பயத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுவும் இதுக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். கடாயில் இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கணும் இல்லையா. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் தான் வச்சுருக்கேன். காரம் எல்லாம் அவளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுப்போம். அதுக்குள்ளே அவரைக்காயும் இந்த பயத்தம்பருப்பும் நல்லா வெந்துடும். ஒரு கடாயில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்கு இல்லையா, அது இதில் போடணும். உப்பையும் இந்த பொரிச்ச கூட்டுக்குள்ளே தேவையான உப்பையும் போட்டு நல்லா அதுக்கு ஒரு சேர்ந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப இது இந்த பொரிச்ச கூட்டு இப்படி வறுத்து அரைச்சி நம்ம பண்ணினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக பண்ணினா பொரிச்ச கூட்டு, கொஞ்சம் தண்ணியாக பண்ணோம்னா பொரிச்ச குழம்பு. அப்புறமா தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு இதில் என்னென்னா தேங்காயை நம்ம செவக்க வறுத்தெடுத்து போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவில் வறுத்தெடுத்து போட்டு வச்சோம்னா அவரைக்காய் பொரிச்ச கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அப்புறமா பீன்ஸ் பருப்பு சிலி. பீன்ஸ் நான் கட் பண்ணி வேக வச்சு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு நம்ம பீன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்து மிக்சியில் இதே மாதிரி தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு கடாயில் பொரித்து கொட்டிட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் பொரித்து கொட்டிட்டு அந்த கடலைப்பருப்பையும் நல்லா வறுக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீன்ஸு, அதுவும் இதில் போட்டு கறிக்கு தகுந்த உப்பையும் போட்டு கடலைப்பருப்பு அரைக்கும் போது உப்பு போட்டுருவோம். பீன்ஸை வேக வைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் போட்டுருவோம். அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா பீன்ஸு பருப்பு சிலியும் தயாராகிடும். இந்த கோம்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.